சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான தகவல். நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக செப்டம்பர் 1 இருந்து உங்களுக்கு 40 நாளுக்கான ஸ்டடி பிளானில் ரிவிஷனுக்கான பயிற்சி உங்களுக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லி அறிவிப்பானது கொடுத்துருந்தோம். அதில் குறிப்பாக காலை வேளைகளில் ஒரு நாளைக்கு தமிழ் பாடமும் மற்றொரு நாளைக்கு ஹிஸ்ட்ரி பாடமும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். மாலை வேளைகளில் உங்களுக்கு ஜிகே எஜுகேஷன் மெத்தடாலஜி, சரிங்களா, எஜுகேஷன் மெத்தடாலஜி, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதற்கான பயிற்சி மாலை வேலைகளையும் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், செப்டம்பர் 1 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். திருப்புதல் வினாவிடை பகுதி. ஸோ திருப்புதலில் உங்களுக்கு தமிழில் இயல் 6 இருக்கக்கூடியது புதினம். ஸோ இந்த நாவல் சொல்லக்கூடிய இந்த புதினத்தில் இருந்து திருப்புதலுக்காக 312 வினாக்களானது டோட்டலாக தொகுத்து இந்த திருப்புதலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றையில இருந்து ஒவ்வொரு தேர்வும் உங்களுக்கு தமிழில் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி, ஒவ்வொரு பயிற்சியிலையுமே உங்களுக்கு ஒன்லைனர் பயிற்சி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியிலையும் இன்றையில இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், டெஸ்ட் கொஸ்டினும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதை எந்த மெத்தடில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம்னா, இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க, தமிழ் ப்ராக்டிஸ் கிளாஸ் 2024-25 இருக்கும். ஸோ அந்த பகுதியில் உங்களுக்கு டோட்டலாக இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பினுடைய லிங்க் வீடியோ ஃபுல்லாக அதில் இருக்கும். ஸோ அந்த பயிற்சி வகுப்பை முழுமையாக பயன்படுத்தி அதை படிச்சுட்டு இன்றையிலிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ திருப்புதல் பயிற்சி டிஸ்கிரிப்ஷனில் கொஷினோட PDF நம்ம கொடுத்துரும். அப்போ செப்டம்பர் 1 இன்று நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். ஸோ அடுத்து செப்டம்பர் 3, 5, 7 இப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி வகுப்பு வீடியோலையும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு கொஷினோட PDF இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பை முழுமையாக பார்த்து பயன்படுத்தி அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்போம், அதுக்கு ஆன்சர் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவில் இருக்கும். நீங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணி அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் டிஆர்பி தரத்தில் உங்களுக்கு இறுதிக்கட்ட திருப்புதலுக்காக நம்ம கொடுக்குறோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்படி தான் இன்றையிலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ தமிழுக்கு கொடுக்குறோம்னா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்குங்கிறத தெரிவுபடுத்திக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த 312 ஒருவரி வினாவிடை தொகுப்புல நாவல் புதினத்தை பற்றி நம்ம காண இருக்கிறோம். இந்த பிஜிடிஆர்பி தமிழில் நீங்கள் இறுதி கட்ட திருப்புதலுக்காக ஸோ ஒன்லைனர் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் திருப்புதலுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் 25,000 ஒன்லைனர் திருப்புதலுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 25,000 ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த இறுதி கட்டத்துக்கு. ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், திருப்புதலுக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு 4 ஆப்ஷனோட 18,500 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது தேவைங்கிற பட்சத்துலையும் இந்த திருப்புதலுக்கு இந்த 40 நாளுக்கான பயிற்சிக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த திருப்புதலில் முதல் வினா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன்னா கிட்டத்தட்ட 312 வினாக்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கணுங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்குறோம். ஸோ ஆகவே கொஞ்சம் இறுதி வரை பயன்படுத்துங்க, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். தமிழில் எழுதப்பட்ட முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். இதனுடைய ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை. தேசபக்தன், கந்தன், முருகன் ஓர் உழவன் போன்ற நாவல்களை எழுதியவர் KS வேங்கடரமணி. சாண்டில்யன் எழுதிய நாவல்கள் சிலவற்றை கூறுக. மலைவாசல், ஜீவபூமி, ஜலதீபம், ராஜபேரிகை, கன்னிமாடம், யவனராணி, மன்னன் மகள், கடல்புறா, ராஜமுத்திரை.
கல்கத்தாவில் உள்ள பாரதிய பாஷா பரித் அமைப்பின் பரிசினை பெற்ற சாண்டில்யனின் நாவல் எது? ராஜ பேரிகை. கலிங்கத்து பரணியை அடியொற்றி எழுதப்பட்ட கோவி மணிசேகரனின் நாவல் செம்பியன் செல்வி. களப்பிரர் காலத்தை அடியொற்றி எழுதப்பட்ட கோவி மணிசேகரனின் நாவல் முகிலில் முளைத்த முகம். விஜயநகர வேந்தர் கால சூழ்நிலையில் படைக்கப்பட்ட கோவி மணிசேகரனின் புதினம் பொன் வேய்ந்த பெருமாள். கோவி மணிசேகரன் எழுதிய வரலாற்று புதினங்கள் சிலவற்றை கூறுக. சேரன் குலக்கொடி, சுமித்திரை, அசோகன், செஞ்சி அபரஞ்சி, குடவாயிற் கோட்டம், தென்றல் காற்று, காஞ்சி கதிரவன், இரத்த ஞாயிறு, அஜாத சத்ரு, ராஜ சிம்மனின் காதலி, அக்னி கோபம், பீலிவலை, வாதாபி வல்லபி, மயிலிறகு, நந்தமிழ் நந்தி. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அகிலனினுடைய புதினம் எது? வேங்கையின் மைந்தன். வெற்றி திருநகர், கயல்வெளி, வேங்கையின் மைந்தன் போன்ற புதினங்களை எழுதியவர் யார்? அகிலன். பாலும் பாவையும் என்ற புதினத்தின் ஆசிரியர் விந்தன். ஜெகசிற்பியின் எழுதிய வரலாற்று புதினங்கள் சிலவற்றை கூறுக. ஜெகன் சிற்பியன் எழுதிய வரலாற்று புதினங்கள்: திருச்சிற்றம்பலம், நாயகி நார்ச்சோனை, ஆளவாய் அழகன், மகரையாள் மங்கை, பத்தினி கோட்டம், நந்தினிவர்மன் காதலி. அரு ராமநாதன் எழுதிய சில வரலாற்று புதினங்களை கூறுக. வீரபாண்டியன் மனைவி அசோகன் காதலி. 13 வினாக்கள் பார்த்துருக்கோம். 312 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷனுக்கான பயிற்சியாக நம்ம கொடுக்குறோம். விக்கிரமன் எழுதிய வரலாற்று நாவல் சிலவற்றை கூறுக. உதயச்சந்திரன், நந்திபுரத்து நாயகி, காஞ்சி சுந்தரி, அளவாய் அரசி, கடமையும் கடை விழியும். தில்லானா மோகனம்பாள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? கொத்தமங்கலம் சுப்பு. PM கண்ணனின் புதினங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. நாகவள்ளி, முள்வேலி, நிலவே நீ சொல். குறிஞ்சி மலர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? பார்த்தசாரதி. அன்பின் ஒளி என்ற புதினத்தின் ஆசிரியர் மாயாவி. ஒரு நாள் என்ற புதினத்தின் ஆசிரியர் கானா சுப்பிரமணியம். நெஞ்சில் நிறைந்தவள் என்ற புதினத்தின் ஆசிரியர் கி ராஜேந்திரன். தங்கம் என்ற புதினத்தின் ஆசிரியர் PVR. தென்னங்கேற்று என்ற புதினத்தின் ஆசிரியர் கோவி மணிசேகரன். பொன்விலங்கு என்ற புதினத்தின் ஆசிரியர் பார்த்தசாரதி. தவமோ தத்துவமா என்ற புதினத்தின் ஆசிரியர் கோவி மணிசேகரன். கிடைப்பிஞ்சுகள் என்ற குறு நாவல்களை படைத்தவர் கி ராஜநாராயணன். சொர்க்கத்தின் நிழல் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஜெகசிற்பியன். சொர்க்கத்தின் நிழல் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜெகசிற்பியன். இது சொர்க்க வயது, 17 படகு வீடு போன்ற புதினங்களை படைத்தவர் யார்? ராக்கி ரங்கராஜன். மணிமொழி நீ என்னை மறந்துவிடு என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? தமிழ்வாணன். அம்மா வந்தாள் என்ற நூலின் ஆசிரியர் தி ஜானகிராமன். நந்தவனம் என்ற புதினத்தின் ஆசிரியர் சோமு. அணையா விளக்கு என்ற புதினத்தின் ஆசிரியர் RV.
மரப்பசு என்ற புதினத்தின் ஆசிரியர் தி ஜானகிராமன். முள்ளும் மலரும் கல்கி நடத்திய வெள்ளி விழா நாவல் போட்டியில் முதல் பரிசு பெற்ற நாவல் இந்த முள்ளும் மலரும். ஸோ இந்த புதினத்தின் ஆசிரியர் உமா சந்திரன். இலக்கிய சிந்தனை நாவலுக்காக அளிக்கும் பரிசை 1981 பெற்றவர் யார்? பாலகுமாரன். மெர்க்குரி பூக்கள் என்ற நாவலுக்காக பெற்றார். அண்ணாமலை அரசரின் பரிசு பெற்ற பாலகுமாரனின் புதினம் எது? இரும்பு குதிரைகள். 1985 இரும்பு குதிரைகள். 2 பேர் என்ற கூட்டு நாவலை எழுதியவர் சிவசங்கரி. இந்துமதி. ஸோ அடுத்த வினா பாருங்க. வினாயன் 37. நானும் நீயும் நானும் நீயும் என்ற கூட்டு நாவலை சரியா எழுதியவர் கவிதா நித்யாமூர்த்தி. வானம் வசப்படும், ஆண்களோடு பெண்களும் சத்யா போன்ற புதினங்களை படைத்தவர் பிரபஞ்சன். புவனா ஒரு கேள்விக்குறி என்ற புதினத்தின் ஆசிரியர் மகரிஷி. ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற புதினத்தின் ஆசிரியர் சிவசங்கரி. விபரீத கோட்பாடு ஆசிரியர் ஜிஜாதா. சந்தியா காலத்து சலனங்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் அனுராதா ரமணன். அது அதில் இல்லை அது அதில் இல்லை என்ற புதினத்தின் ஆசிரியர் வாலி. சுனாதங்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் கோமகள். வணக்கத்துக்குரிய காதலியே என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜேந்திர குமார். நாவலாசிரியர் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள் போன்ற புதினங்களை படைத்தவர் யார்? சுந்தர ராமசாமி. வெக்கை, பிறகு நைவேத்தியம் போன்ற புதினங்களை படைத்தவர் பூமணி. ஜுஜாதா எழுதிய நாவல்கள் சிலவற்றை குறிப்பிடுக. நிர்வாண நகரம், பெண் இயந்திரம், காகித சங்கிலிகள், கரையெல்லாம் செண்பகப்பூ, பிரிவோம் சந்திப்போம், வசந்த். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வசந்த், கனவு தொழிற்சாலை, நைலான் கயிறு, கொலையுதிர் காலம், 3 நிமிடம் கணேஷ். திருவரங்கன் நாயகி என்ற புதினத்தின் ஆசிரியர் ஸ்ரீ வேணுகோபாலன். பார்த்த சாரதியின் வரலாற்று நாவல்கள் சிலவற்றை கூறுக. பாண்டிமா தேவி, மணிப்பல்லவம். காந்தருளூர் சாலை, கொல்லிமலை செல்வி போன்ற வரலாற்று நாவல்களை எழுதியவர் பூவண்ணன். ஆதித்தன் காதல், ஆர்வி புதினத்தை எழுதியவர் ஆர்வி. மதுராந்தகை காதலி, மாயாவி. மாளவல்லபி தியாகம் என்ற புதினத்தின் ஆசிரியர் கீரா கோபாலன். ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கர் போன்ற நாவல்களை எழுதியவர் கலைஞர் மு கருணாநிதி. அந்தப்புறம் என்ற புதினத்தின் ஆசிரியர் தாமரை மணாளன். திருவரங்கன் உலா என்ற புதினத்தின் ஆசிரியர் ஸ்ரீ வேணுகோபாலன். சோழநிலா என்ற புதினத்தின் ஆசிரியர் மு மேத்தா. சோழநிலா என்ற புதினத்தின் ஆசிரியர் மு மேத்தா. ரவிகுல திலகன் என்ற புதினத்தின் ஆசிரியர்
கி ராஜேந்திரன். ரவிக்குல திலகன் என்ற புதினத்தின் ஆசிரியர் கி ராஜேந்திரன். ஸ்வர்ணமுகி என்ற புதினத்தின் ஆசிரியர் ஸ்ரீ வேணுகோபாலன். டாக்டர் மு வரதராசனார் எழுதிய புதினங்கள் சிலவற்றை கூறுக. அந்த நாள், செந்தாமரை, அள்ளி, கயமை, கரித்துண்டு, வாடா மலர்கள், காவியமோ, பெற்ற மனம், மலர்விழி, நெஞ்சில் ஒரு முள். ஸோ இது ஃபுல்லாமே மூவாவின் புதினங்கள். பின்தொடரும் நிழலின் குரல், விஷ்ணுபுரம் போன்ற புதினங்களை படைத்தவர் ஜெயமோகன். நெஞ்சின் அலைகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் அகிலன். தமிழில் ஞானபீட பரிசு பெற்ற முதல் எழுத்தாளர் யார்? அகிலன். அவரை தொடர்ந்து ஜெயகாந்தன் ஞானபீட பரிசினை பெற்றுள்ளார். குமுதம் ஆசிரியர் SAP எழுதிய புதினங்களை குறிப்பிடுக. பிரம்மச்சாரி, காதலனும் தீவினிலே, நீ சொல்லாதே, ஓவியம் முதலியன. சாயாவனம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ச கந்தசாமி. சோவியத்லாந்து நேரு பரிசினை பெற்ற ராஜம் கிருஷ்ணனின் நாவல் எது? வளைகரம். சாகித்ய அகாடமி பரிசினை பெற்ற ராஜம் கிருஷ்ணனின் நாவல் வேருக்கு நீர். ராஜம் கிருஷ்ணனின் இலக்கிய சிந்தனை பரிசினை பெற்ற நாவல் எது? கரிப்பு மணிகள். குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். மலர்கள் ஆனந்த விகடன் போட்டியில் பரிசு பெற்ற நாவல். இந்த மலர்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். காப்டன் கல்யாணம் என்ற புதினத்தின் ஆசிரியர் வசுமதி ராமசாமி. வசுமதி ராமசாமி. காப்டன் கல்யாணம். லட்சுமி எழுதிய புதினங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. பெண்மனம், காஞ்சனையின் கனவு, மிதிலா விலாஸ், அரசுக்கு மாளிகை, பவானி, அடுத்த வீடு. ராஜி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? கிருஷ்ணா. பாரிஜாதம் என்ற புதினத்தின் ஆசிரியர் விமலா ரமணி. விமலா ரமணி. கரிசல், புதிய தரிசனங்கள் போன்ற புதினங்களை படைத்தவர் பொன்னிலன். கரைந்த நிழல்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? அசோகமித்ரன். காண்டேகர் எழுதிய நாவல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் கா ஸ்ரீ ஸ்ரீ. கா ஸ்ரீ ஸ்ரீ மொழிபெயர்த்த புதினங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. சுகம் எங்கே, கிளரஞ்சவதம், எரி நட்சத்திரம், இருமணம், சுகம் எங்கே. ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கா ஸ்ரீ ஸ்ரீ அவர்கள் எழுதிய நாவல் புதினமாக குறிப்பிடப்படுகிறது. ஸோ அடுத்த பகுதி பாருங்க. வங்காள இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து தந்தவர் தானா சேதுபதி. தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ஹாட்லி சேஸ் என்று பாராட்டப்படுகின்றவர் சுஜாதா. தென்னாட்டு தாகூர் என்று போற்றப்படுகின்றவர் வேங்கடரமணி. தீனதயாளு என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? நடேச சாஸ்திரியார். பத்மாவதி சரித்திரம் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆ மாதவையா. திக்கற்ற இரு குழந்தைகள், தானவன் போன்ற புதினங்களை எழுதியவர் நடேச சாஸ்திரியார். முத்து மீனாட்சி, விஜய மார்த்தாண்டம் போன்ற புதினங்களின் ஆசிரியர் மாதவையா. வைமு கோதை நாயகி அம்மையார் எழுதிய புதினங்கள் யாவை? சண்பக விஜயம், கடமையின் எல்லை போன்றவை.
பிரேமகலாவத்தியம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? சுவை குருசுவாமி சர்மா. மதிகட்ட மனைவி என்ற புதினத்தின் ஆசிரியர் ச ம நடேச சாஸ்திரி. திகம்பர சாமியார் அல்லது கும்பகோண வக்கீல் என்ற புதினத்தின் ஆசிரியர் வடுவூர் துரைச்சாமி ஐயங்கார். கருங்குயில் குன்றத்து கொலை என்ற புதினத்தின் ஆசிரியர் டி சாமி. சுகுணசுந்தரி என்ற புதினத்தின் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை. கல்கி எழுதிய நாவல்கள் சிலவற்றை கூறுக. கல்வனின் காதலி, தியாகபூமி, வீணை பவானி, மகுடபதி, சோலைமலை இளவரசி, அலையோசை, அமரதாரா, பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன். இதெல்லாம் கல்கியின் நாவல்கள். குமுதவள்ளி அல்லது நாக நாட்டரசி என்ற புதினத்தின் ஆசிரியர் மறைமலை அடிகள். மேல்நாட்டு எழுத்தாளர் டேல் கார்னி என்பவரை பின்பற்றி பல நூல்களை எழுதிய நாவல் ஆசிரியர் தமிழ்வாணன். வணக்கம் கொலைகாரா, வணக்கத்திற்குரிய காதலியே, அவசரம், ஒரு காதலி, வாள்கள், அவன் அவள் அது போன்ற நாவல்களை படைத்தவர் ராஜேந்திர குமார். ஜன்னல் கைதி, அவன் தப்பக்கூடாது, தோளா தோற்றுப்போ போன்ற நாவல்களை படைத்தவர் பட்டுக்கோட்டை பிரபாகர். நினைவு சரம், அலைமோதும் கடலோரத்தில் புதினங்களை படைத்தவர் வள்ளிக்கண்ணன். வேடதாரி என்ற புதினத்தின் ஆசிரியர் நாரணதுரை கண்ணன் ஜீவா. நாயக்கர் மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் லட்சுமி. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 22 நிமிடம், 100 கொஷின்ஸ். ஸோ அடுத்து இனி ஒரு 212 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் நினச்சிங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வானம் வசப்படும், நாளை ஒரு பூ மலரும், மகாநதி போன்ற நாவல்களை படைத்தவர் பிரபஞ்சன். எல்லோருக்கும் ஆசை உண்டு, அடிவாளை, தண்ணீர் தணல் போல் தெரியும், புது வைரம், நான் உனக்கு, உறங்காத கண்கள், புது வைரம் நான் உனக்கு, உறங்காத கண்கள், மெல்ல திறந்தது கதவு, கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு. ஸோ இந்த நாவல்களை படைத்தவர் ரமணி சந்திரன். ஆலிவர்ட் விஸ்டைட் தழுவி எஸ் மாரிசாமி எழுதிய நாவல் அனாதை ஆனந்தன். டால்ஸ்டாயின் அன்ன கரீனாவை தழுவி நாரண துரைக்கண்ணன் எழுதிய நாவல் கார்த்தியாயினி. மணிவண்ணன் என்ற புனை பெயரில் எழுதிய நாவல் ஆசிரியர் நா பார்த்தசாரதி. செம்பருத்தி என்ற புதினத்தின் ஆசிரியர் தி ஜானகிராமன். அலைவாய் கரையில், சேற்றில் மனிதர்கள் போன்ற நாவல்களை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். இந்திரா பார்த்தசாரதி எழுதிய புதினங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. தந்திர பூமி, சுதந்திர பூமி, மாயமான் வேட்டை, தீவுகள், வெந்து தணிந்த காடுகள், குருதி புனல். காகித மலர் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆதவன். சட்டி சுத்தல் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆர் சண்முக சுந்தரம். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று போற்றப்படக்கூடியவர் கல்கி. வாழ்வு எங்கே என்ற புதினத்தின் ஆசிரியர் அகிலன். ஆங்கிலத்திலும் ரஷ்ய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட மு வரதராசனாரின் நாவல் அகல் விளக்கு. பெண் என்ற
புதினத்தின் ஆசிரியர் அகிலன். ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட மு வரதராசனாரின் நாவல் எது? கரித்துண்டு. பாவை என்ற புதினத்தின் ஆசிரியர் மு வரதராசனார். மூவா அவர்களை தமிழ்நாட்டு பெர்னாட் ஷா என்று பாராட்டியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பொன்விலங்கு என்ற புதினத்தின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி. காதல் தூங்குகிறது, மகிழப்பூ, இளவேனில், வானவீதி போன்ற நாவல்களை படைத்தவர் ராஜவேலு. மிஸ்டர் வேதாந்தம் என்ற புதினத்தின் ஆசிரியர் தேவன். மணல் வீடு, ஒரே வார்த்தை, கேட்டவரம், ஜெயந்திபுர திருவிழா, தவம் போன்ற நாவல்களை படைத்தவர் அனுத்தமா. லட்சுமி என்ற புனைப்பெயரில் நாவல்கள் எழுதியவர் திரிபுர சுந்தரி. இந்திரா பார்த்தசாரதியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவல் குருதி புனல். மோகனாங்கி என்ற சரித்திர நாவலை எழுதியவர் சரவணமுத்து பிள்ளை. டனாய்கன் கோட்டை புதினத்தின் ஆசிரியர் பாலகிருஷ்ணன். மானுடம் வெல்லும், பிரபஞ்சன். வைரமலர், நின்னையே ரதி என்று பொழுது விடுகின்ற வேளையிலே போன்ற நாவல்களை படைத்தவர் ரமணி சந்திரன். தியாக தழும்பு புதினம் நாரண துரைக்கண்ணனின் படைப்பு. புதிய தரிசனங்கள், கரிசல் ஊற்றி மலர்ந்தது தேடல் போன்ற புதினங்களை படைத்தவர் பொன்னீலன். சென்னல், தப்பாட்டம், புதிய நந்தன் போன்ற நாவல்களை படைத்தவர் சோலை சுந்தர பெருமாள். உப்பாண்டவம், நெடுங்குருதி, உருபசி போன்ற நாவல்களை படைத்தவர் எஸ் ராமகிருஷ்ணன். ஈரம் என்ற புதினத்தின் ஆசிரியர் சோ தருமன். கோவேறு கழுதைகள், ஆறுமுகம், செடல் போன்ற புதினங்களை படைத்தவர் இமயம். மூன்றாம் விரல், அரசூர் வம்சம் போன்ற புதினங்களை படைத்தவர் இரா முருகன். ஆலிசூழ் உலகு என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜேடி குரூஷ். அஞ்சலை என்ற புதினத்தின் ஆசிரியர் கண்மணி குணசேகரன். சோழகர் தொட்டி என்ற புதினத்தின் ஆசிரியர் பாலமுருகன். கோபல்லபுரத்து மக்கள், கோபல்ல கிராமம் போன்ற புதினங்களை படைத்தவர் கி ராஜநாராயணன். அனாதை என்ற புதினத்தின் ஆசிரியர் கெப்ஷிபா ஜேசுதாசன். வீர வசந்தா, மகிழ்ச்சி உதயம் போன்ற புதினங்களை படைத்தவர் வைமு கோதை நாயகி. சிறைச்சாலை, என்ன செய்யும், வெறும் சிலைகள் போன்ற புதினங்களை படைத்தவர் டேவிட் சித்தையா. கிருஷ்ண பருந்து என்ற புதினத்தின் ஆசிரியர் மாதவன். கடல் புறத்தில் என்ற புதினத்தின் ஆசிரியர் வண்ண நிலவன். ஸோ மொத்தம் 142 வினாக்களானது நம்ம பார்த்துருக்கோம். நாளை மற்றுமொரு நாளே என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜி நாகராஜன். இருளும் ஒளியும் ராதா மணாளன். சிநேகிதி அகிலன். துப்பறியும் ஷாம்பு தேவன். ராஜாத்தியின் மனோரதம் தேவன். கோதை தீவு சுந்தரி வா ராமசாமி. மௌனியின் கட்டுரைகளை குறிப்பிடுக. எனக்கு பெயர் வைத்தவர் செம்மங்குடி
தன் ஊர் தேடல். ஒரு நாள் என்ற அடுத்து பாருங்க, ஒரு நாள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? கானா சுப்பிரமணியன். அருள்மொழி நங்கை விக்ரமன் படைப்பு. பொய்தேவு ஆட்கொள்ளி அசூரகணம் தாமஸ் வந்தார். இது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் படைப்பு, கா சுப்பிரமணியன் படைப்பு. ஆடும் மாடும் TK சீனிவாசன். விசிறிவாளை சாவி. தங்க சம்பா புதினமானது பூவை ஆறுமுகம். மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து சிசு செல்லப்பா எழுதிய நாவல் வாடிவாசல். டாக்டர் செல்லப்பா என்ற புதினத்தின் ஆசிரியர் கெப்ஷிபா ஜேசுதாசன். நாகம்மாள் அலிய கோலம், பூவும் பிஞ்சும் போன்ற நாவல்களை படைத்தவர் சண்முக சுந்தரம். மண்ணாசை என்ற புதினத்தின் ஆசிரியர் சங்கரராம். செங்கமவள்ளி என்ற சிறுகதை தொகுப்பு எழுதிய நாவல் ஆசிரியர் RB. பஞ்சாமிர்தம் என்ற இதழை நடத்தியவர் மாதவையா. கல்கியின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. கோணம் கோபாலன் என்ற புனை பெயரில் கவிதை கட்டுரை எழுதியவர் மாதவையா. புஷ்பா தங்கத்துறை என்ற பெயரில் புனை பெயர் கொண்ட எழுத்தாளர் வேணுகோபாலன். மதுர நாயகி என்ற புதினத்தின் ஆசிரியர் இந்த ஸ்ரீ வேணுகோபாலன். ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது, கடலுக்குள் ஜூலி, இளமைக்கு வீசா போன்ற புதுமையான நாவல்களை படைத்தவர் புஷ்பா தங்கத்துறை. புஷ்பா தங்கத்துறை. புஷ்பா தங்கத்துறை. சிவசங்கரனின் புதினங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. நதியின் வேகத்தோடு நண்டு 47 நாட்கள், மெல்ல மெல்ல, பாலங்கள், திரிவேணி சங்கமம், ஒரு மனிதன் கதை. ஸோ இது ஃபுல்லாமே சிவசங்கரனுடைய புதினங்கள். இந்துமதி எழுதிய நாவல்கள் சிலவற்றை குறிப்பிடுக. தரையில் இறங்கும் விமானங்கள், யார் சக்தி. புத்தகம் வீடு என்ற புதினத்தின் ஆசிரியர் கெப்ஷிபா ஜேசுதாசன். ஒரு புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி படைப்பு. தலைமுறைகள், பள்ளிகொண்டபுரம், தேரோடும் வீதி போன்ற புதினங்களை படைத்தவர் நீலபத்மநாபன். கவிஞர் மீராவால் இந்த நூற்றாண்டின் இதிகாசம் என்று புகழப்பட்ட நாவல் தலைமுறைகள். நா சுப்பிரமணியம் அவர்களால் ஜெனிடேஷன் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்ட நாவல், தமிழ் நாவலானது நீல பத்மநாபனின் தலைமுறைகள் என்ற நாவல். தமிழ்நாட்டில் ஜேன் ஆன்ஸ்டீன் என்று அழைக்கப்பட்டவர் அனுத்தமா. போக்கிடம் புதினத்தின் ஆசிரியர் விட்டல்ராவ். 20 வருடங்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் MS கல்யாண சுந்தரம். பஞ்சும் பசியும் ரகுநாதன். அபிதா புதினத்தின் ஆசிரியர் லாசா ராமாமிர்தம். புனலும் மணலும் மாதவன். ஆசார சீர்திருத்தம் மாதவையா. மாதவையா இயற்றிய பாடல் தொகுதிகள் சிலவற்றை குறிப்பிடுக. பொது தர்ம, சத்கீத மஞ்சரி, புது மாதிரி கல்யாண பாடல். கோமளம் குமரியானது. கோமளம் குமரியானது என்ற புதினத்தின் ஆசிரியர் நடேச சாஸ்திரி. மாமி கொழுவிருக்கை என்ற புதினத்தின் ஆசிரியர் நடேச சாஸ்திரி. கமலாம்பாள் சரித்திரம் என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜமையா.
திராவிட பூர்வகால கதைகள், மத்திய கால கதைகள் என பழைய கதைகளை திரட்டி எழுத்தில் தந்தவர் நடேச சாஸ்திரி. வங்க மொழியில் தாகூர் எழுதிய பூந்தோட்டம், புயல் போன்ற நாவல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் தானா குமாரசாமி. உயிரோவியம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? நாரண துரைக்கண்ணன். பார்வதி P.A. ரங்கோன்ராதா நாவல்களை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவின் படைப்பு இது. விசாரணை கமிஷன் என்ற புதினத்தின் ஆசிரியர் கந்தசாமி. மர்மக்கதை மன்னன் என்று புகழப்படுபவர் சிரஞ்சீவி. என் பெயர் கமலா. இசி அறையில் ஒரு கொலை, தேவை ஒரு பார்வை, சிவப்பு விளக்கு எரிகிறது. இந்த புதினத்தை படைத்தவர் புஷ்பா தங்கத்துரை. 6 அழகிகள், மதுரை சாரலிலே, கண்ணல் கலந்த கண்ணே போன்ற நாவல்களை படைத்தவர் தமிழ்வாணன். ஆகாச வீடுகள், நான் புத்தனில், மூங்கில் பூக்கள் போன்ற புதினங்களை படைத்தவர் வாசந்தி. வாந்தின்னு இருக்கு, மாத்திக்கோங்க. வாசந்தி. மௌனி பிறந்த ஆண்டு 27/7/1907. எனக்கென்று ஒரு முகம் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுப்ரா. கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்தின் ஆசிரியர் வைரமுத்து. கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்தின் ஆசிரியர் வைரமுத்து. தாஜ்மஹாலுக்குள் சில எலும்புக்கூடுகள், அலெக்சாண்டரும் ஒரு கோப்பை தேநீரும் போன்ற புதினங்களை படைத்தவர் MG சுரேஷ். ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்திய பெண் நாவலாசிரியர் வைமு கோதை நாயகி அம்மாள். மருங்கபுரி, மாயக்கொலை, படோதோப சர்மா போன்ற நாவல்களை படைத்தவர் வடுவூர் துரைசாமி ஐயங்கார். கூட்டுப்புழுக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் அனுராதா ரமணன். வானம்பாடி என்ற புதினத்தின் ஆசிரியர் CR ராஜம்மா. பைசா நகரத்து கோபுரங்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் இந்துமதி. சக்தி என்ற புதினத்தின் ஆசிரியர் இந்துமதி. மௌனி மறைந்த ஆண்டு 6/7/1985. பசித்த மானுடம் என்ற புதினத்தின் ஆசிரியர் கரிச்சான் குஞ்சு. சிறகுகள், ஜனனம், நழுவும் நேரம், கதவில்லாத வீடு, எல்லையின் விளிம்பில் புதினங்களை படைத்தவர் வாசந்தி. அச்சமே நகரம் என்ற புதினத்தின் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி. தோழர் என்ற புதினத்தின் ஆசிரியர் தனுஷ்கோடி ராமசாமி. சாருமதி, கல் சுட்டிகை போன்ற புதினங்களை படைத்தவர் CR ராஜம்மா. நல்ல நிலம் புதினத்தின் ஆசிரியர் பாவை சந்திரன். கல்லுக்குள் ஈரம் சு நல்ல பெருமாள். யாத்திரை AS ராகவன் படைப்பு. AS ராகவனுடைய படைப்பு இது. ஸோ அடுத்து பாருங்க. வேர்கள் என்ற புதினம் கிருஷ்ணமணி படைப்பு. இன்று புதிதாய் பிறந்தோ, வையவன். பாரிசுக்கு போ ஜெயகாந்தன் படைப்பு. போராட்டங்கள் நல்ல பெருமாள் படைப்பு. பிறந்த நாள் SAP. திருடர்கள் என்ற புதினம் நல்ல பெருமாள் படைப்பு. சாருலதா
கி ராஜேந்திரன் படைப்பு. அமுதமாகி வருவ ராஜம் கிருஷ்ணன் படைப்பு. மோகம் 30 வருஷம் மணியன் படைப்பு. ஞானபீட பரிசு பெற்ற அகிலனின் புதினம் சித்திரபாவை. நம்பிக்கைகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் நல்ல பெருமாள். கங்கை எங்கே போகிறாள் சுந்தரகாண்டம். ஜெய ஜெய சங்கரா. ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த புதினத்தின் ஆசிரியர் ஜெயகாந்தன். இந்த புதினத்தினுடைய ஆசிரியர் ஜெயகாந்தன். காதுகள் நித்திய கன்னி, உயிரின் யாத்திரை, இருட்டு போன்ற புதினங்களை படைத்தவர் எம்.வி. வெங்கட்ராமன். அண்ணாமலை அரசின் பரிசு பெற்ற கோவி மணிசேகரனின் புதினம் யாகசாலை 1980. சாகித்ய அகாடமி பரிசினை பெற்ற நான் பார்த்த சாரதியின் புதினம் சமுதாய வீதி. அண்ணாமலை அரசின் பரிசினை பெற்ற நான் பார்த்த சாரதியின் புதினம் துளசி மாடம் 1981. கீரல்கள், கல்லறைகள், அழுக்குகள் போன்ற புதினங்கள் ஐசக் அருமைராஜன் படைப்பு. இயேசுவின் தோழர்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் இந்திரா நா பார்த்தசாரதி. உதய தாரகை, வட்டத்தின் வெளியே, பகவதி கோவில் தெரு, பாவம் செய்யாதவர்கள், நேற்று வந்தவள் போன்ற புதினத்தை படைத்தவர் நீல பத்மநாபன். நான் பார்த்த சாரதியின் புனை பெயர்களை குறிப்பிடுக. மணிவண்ணன், பொன்முடி, செங்குளம், வீரசிங்க கவிராயர், வளவன், கடலழகன், இளம்பூரணன், அரவிந்தன், தீரன் ஆகியவை புனைப்பெயர்கள். ஜீவனாம்சம் என்ற புதினத்தின் ஆசிரியர் சிசு செல்லப்பா. தனிவழி, அறுவடை, சட்டி சுத்தது, பூவும் பஞ்சும் புதினங்களில் படைத்தவர் ஆர் சண்முக சுந்தரம். 7 பேர் வாழ்ந்தவர் கெட்டால் கோதை, சிரித்தாள் ஒரு நாள் தாமஸ் வந்தார் போன்ற புதினங்களை படைத்தவர் நா. சுப்பிரமணியம். குமரி கோட்டம் என்ற புதினத்தை படைத்தவர் அறிஞர் அண்ணா. புதிய மொட்டுக்கள் பொன்னீலன். குரத்தி முடுக்கு ஜி. நாகராஜன். சக்தி இந்துமதி. இன்ப உலகம் சங்கரராம். சாண்டில்யரின் இயற்பெயர் பாஷ்யம். ஜெகசிற்பியனின் இயற்பெயர் பாளையா. தமிழ் வாணனின் இயற்பெயர் ராமநாதன். மாயாவியின் இயற்பெயர் ராமன். விந்தன் இயற்பெயர் கோவிந்தன். சோதனையின் முடிவு மனதுக்கு இனியவள், விடிவை நோக்கி போன்ற புதினங்களை படைத்தவர் யார்? சூடாமணி. மது கிண்ணம் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? கிருஷ்ணா அம்புஜம். வாடாமல்லி, பாலைபுரா போன்ற புதினங்களை படைத்தவர் சமுத்திரம். ரப்பர், விஷ்ணுபுரம், 7ஆம் உலகம், கொற்றவை போன்ற நாவல்களை படைத்தவர் ஜெயமோகன். கீதாரி, மாணிக்கம், அளம், கற்றாழை போன்ற நாவல்களை படைத்தவர் எஸ். ராமகிருஷ்ணன். பாளி என்ற புதினத்தின் ஆசிரியர் கோணங்கி. ஜனகணமன என்ற புதினத்தின் ஆசிரியர் மாளன். பழைய கழிதலும் ஆனந்தாயி நாவல்களை படைத்தவர் சிவகாமி. நாஞ்சில் நாடனின் புதினங்கள் தலைகீழ் விகிதங்கள், என் பிளத்தனை, வெயில் காயும், எட்டிக்கும் மதையானை, சதுரங்க குதிரை. சோற்று பட்டாளம், ஒரு கோட்டுக்கு வெளியே போன்ற புதினங்களை படைத்தவர் யார்? சமுத்திரம். என் இனிய இயந்திரா
என்ற புதினம் ஜுஜாதாவின் படைப்பு. புலிநகர் கொன்றை கிருஷ்ணமூர்த்தி படைப்பு. தண்ணீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் அசோகமித்திரன். உறவுகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் நீல பத்மநாபன். நீல பத்மநாபன். உறவுகள்னா நீல பத்மநாபன். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஜெயகாந்தன். தேநீர் டி.கே. செல்வராஜ். நெருப்பு கி. ராஜநாராயணன். அந்தமான் நாயக்கர் புதினம் கீரா ராஜநாராயணன் படைப்பு. மிதிலா விலாஸ் ஸ்ரீமதி மைதிலி போன்ற புதினங்களை படைத்தவர் லட்சுமி. கூலமாதிரி புதினமானது பெருமாள் முருகன் படைப்பு. வாடிவாசல் ஜீவானம்சம் புதினங்களை எழுதியவர் சீசு செல்லப்பா. உணர்ந்த நெஞ்சம் தெய்வம் சிரித்தது போன்ற நாவல்களை படைத்தவர் குயிலி ராஜேஸ்வரி. பனிமலர் அன்பின் சரித்திரம் போன்ற நாவல்களை படைத்தவர் கோமகள், அதாவது ராஜலட்சுமி. தாழ்வுற்ற நெஞ்சம் என்ற நாவலின் ஆசிரியர் ஜெயலட்சுமி. நான் பார்த்த சாரதி எழுதிய நாவல். ஸோ இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம், அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேத்தாவின் புதினங்கள் சோழ நிலா, மகுட நிலா, நதிகள் நனைவதில்லை. வைரமுத்துவின் புதினங்கள் வானம் தொட்டு விடும் தூரம் தான், மீண்டும் என் தொட்டிலுக்கு, ஒரு போர்க்களமும் இரண்டு பூக்களும், சிகரங்களை நோக்கி, கள்ளிக்காட்டு இதிகாசம், கருக்கு சங்கதி போன்ற புதினங்களை படைத்தவர் பாமா. நான் பார்த்த சாரதி பிறந்த ஆண்டு 1932, இறந்த ஆண்டு 1987. பார்த்த சாரதி நடத்திய இலக்கிய இதழ் தீபம். பார்த்த சாரதி பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள நரிக்குடி. ஸோ எல்லாத்தையும் அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. விருதுநகர் மாவட்டம், நரிக்குடி. சதுரங்க குதிரை, எட்டிக்கும் மத யானை, நாஞ்சில் நாடன் படைப்பு. நாஞ்சில் நாடன் படைப்பு. கரிசல் கொள்ளைக்காரர்கள் புதினத்தின் ஆசிரியர் பொன்னீலன். தாகம் சங்கம் சர்க்கரை நாவல் படைத்தவர் சின்னப்பா பருதி. அகிலனின் இயற்பெயர் அகிலாண்டம். புற்று பார்க்கடல் போன்ற நாவல்களை படைத்தவர் லாச ராமாமிர்தம். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் புதினத்தின் ஆசிரியர் சுந்தர ராமசாமி. இரும்பு குதிரை, கரையோர முதலைகள், தாயுமானவன் போன்ற நாவல்களை படைத்தவர் பாலகுமாரன். விடுதலை, 18வது, அச்சக்கோடு போன்ற நாவல்களை படைத்தவர் அசோகமித்திரன். கடலோர கிராமத்தின் கதை, துறைமுகம், கூனன் தோப்பு, சாய்வு நாற்காலி போன்ற புதினங்களை படைத்தவர் தோப்பில் முகமது மீரான். வேரில் பழுத்த பலா, ஆபிஸ் மோகினி, ஊருக்குள் ஒரு புரட்சி போன்ற புதினங்களை எழுதியவர் சு சமுத்திரம். மலையாள மொழியிலிருந்து தகளி சிவசங்கர பிள்ளையின் செம்மீன் நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சுந்தர ராமசாமி. சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? புதினத்தின் ஆசிரியர் சுந்தர ராமசாமி. ஜெயகாந்தன். சினிமாவுக்கு போன சித்தாளு ஜெயகாந்தன். ரிஷி மூலம் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுந்தர ராமசாமி. நான் ஏன் பெண்ணாய் பிறந்தேன், தாசி ரமணி, சீமான் சுயநலம், காதலனாக போன்ற புதினங்களை படைத்தவர் நாரண துரைக்கண்ணன். வேரில் பழுத்த பலா ஏற்கனவே தெரியும், சமுத்திரம். பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம்.
வாழ்க்கை, விசாரணை, சிதறல்கள், பாய்மர கப்பல் நாவல்களை படைத்தவர் பாவண்ணன். தெக்கத்தி ஆத்மாக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் பா ஜெயப்பிரகாசம். வாத்தியார் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆர்எஸ் ஜேக்கப்பா. நினைவு சரம் என்ற புதினத்தின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன். சாரா என்ற புதினத்தின் ஆசிரியர் தமிழ்நாடன். மானவாரி மனிதர்கள் புதினத்தின் ஆசிரியர் சூரியகாந்தன். மண்ணாசை என்ற புதினத்தின் ஆசிரியர் சங்கரராம். மண்ணாசை என்ற புதினத்தின் ஆசிரியர் சங்கரராம். பழைய வானத்தின் கீழே ஆர் ரவீந்திரன். ஈரம் கசிந்த நிலம், அங்குதாய் போன்ற புதினங்களை படைத்தவர் CR ரவீந்திரன். ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் இந்த புதினத்தின் ஆசிரியர் தமிழவன். ஏறுவெயில் என்ற புதினத்தின் ஆசிரியர் பெருமாள் முருகன். ஒரு மனிதரும் சில வருஷங்களும் புதினத்தின் ஆசிரியர் பாவண்ணன். சுகபோக தீவுகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் பிரபஞ்சன். வண்டல் வெக்கை புதினத்தின் ஆசிரியர் பூமணி. ஆகாய தாமரை, ஒற்றன், மானசரோவர் போன்ற புதினத்தின் ஆசிரியர் அசோகமித்ரன். புதிய கோணங்கி, பொன்கூண்டு, தர்மஷேத்திர போன்ற புதினத்தின் ஆசிரியர் கிருத்திகா. ஆத்மாவின் ராகங்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி. வளர்ப்பு மகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சமுத்திரம். புதிய திரிபுரங்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சமுத்திரம். சுருளிமலை, வெள்ளிக்கிழமை போன்ற புதினத்தின் ஆசிரியர் மு கருணாநிதி. ஸோ 312 கொஸ்டின்ஸ் இந்த ஒன்லைனர் பார்த்துருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட, அதே மாதிரி தேர்வுக்கான வினாக்களை பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. இறுதி கட்ட திருப்புதலுக்கான கொஸ்டின் பேங்கை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துங்க. ஸோ இது சுபிக்குழுவினுடைய பெருமை மிகு படைப்பு. 2025 பிஜி அசிஸ்டன்ட் தமிழ் ஆசிரியராக பணியாற்ற சுபிக்குழு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.